வன்னி யாத்திரை 2018 சூழலை பாதுகாத்துக் கொண்டு காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தி நச்சுத்தன்மையற்ற வாழ்வை நோக்கி செல்வது எவ்வாறு என்பதை இளைஞர் சமுதாயத்தினூடாக மக்களை விழிப்பூட்டுவதோடு சூழலை நேசிக்கின்ற யாத்திரர்களூடாக சமாதானமும் சகவாழ்வையும் ஏற்படுத்துவது எவ்வாறு என்பதும் இந்த யாத்திரையின் முக்கிய அபிப்பிராயமாகும். அதனால் இலங்கையில் அனைத்து பிரதேசங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் 30 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டனர். We are at Kilinochchi to start Vannyi Yatra 2018. Vannyi Yatra 2018 is a 10-day bicycle ride from Kilinochchi to Vaunia via Mullaitivu. So we 30 people to 30 youngsters are ready to start their ride. Today, as a first step, we will be visiting the Iranamadu tank because idea of this Vannyi Yatra is understanding the landscape of Kilinochchi and then the visiting all the habitats as much as possible and to understand the climate change scenario and the repercussions that all these habitats are facing. புவியின் வெப்பம் அதிகரிப்பதால் ஏற்படும் விளைவுகள் மற்றும் அதற்கு எவ்வாறு முகம் கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக கீழ்மட்டத்திலிருந்து மக்கள் வெளிப்படைய வேண்டியதாக இருந்தாலும் எமது நாட்டில் தற்போது வாழ்கின்ற மக்களுக்கு இது தொடர்பான குறைந்த அறிவே காணப்படுகின்றது. Most of us are actually either people who can only speak Tamil or people who can only speak Sinhala from the north and basically two parts of the country. We were really taught through a bunch of activities how to communicate without words. யாத்ரிஸ் அனைவரும் என்ன செய்கிறார்கள்னு சொல்லி சொன்னால் அந்த அதில் பயன்படுத்துகிற நாங்கள் படிப்பிற்கு அமைவாக அதில் பயன்படுத்துகிற பொலித்தீன் அவலத்தையும் திருப்பி அந்த நாங்கள் மீளுருவாக்கல் மீள் சுழற்சிக்கு உட்படுத்துகின்ற அந்த பணியினை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள். வன்னி யாத்திரையின் முதல் நாள் இதற்கு முன் ஏற்பாடு செய்யப்பட்ட யாத்திரைகளில் கலந்து கொண்ட நியூட்டன், தனுஷ்க, காயனி, சாப்பா போன்ற சிரேஷ்ட உறுப்பினர்கள் புதிய அங்கத்தவர்களுக்காக தாங்கள் பெற்ற முன் அனுபவங்கள் தெளிவுபடுத்தப்பட்டன. அதன் பின்னர் சூழலை நேசிக்கின்ற தொண்டர் சங்கத்தின் தலைவியான திருமதி காஞ்சனாவினால் புதிய யாத்திரர்களுக்கு அறிவை வழங்கினார். අද දින මුලින්ම අපි කිලිනොච්චි නගරයේ ඉඳලා අපි යනවා ඉරණමඩු වැව ළඟට. இரண்டாம் நாள் இரணைமடு வரை யாத்திரை செய்ததோடு கிளிநொச்சி கச்சேரி பூமியில் மரங்கள் நடும் வேலை திட்டமும் அறிவூட்டல் நிகழ்வொன்றும் நடத்தப்பட்டன. We just cycle from our camp to the district secretariat of Kilinochchi and what we're doing here is we're actually having a tree planting campaign. அதன் பின் இரணைமடு நீர்த்தேக்கம் வரை யாத்திரை செய்தார்கள். இரணைமடு நீர்த்தேக்கம் சுமார் 1,06,500 ஏக்கர் வரையிலான பூமி பிரதேசத்துக்குள் பரந்து காணப்படுவதோடு விவசாயம் செய்வதற்கு தேவையான நீர் வழங்கப்படுகின்றது. காஞ்சனா அவர்களால் சூழல் தொடர்பான சிறந்த விரிவுரை நடத்தப்பட்டது. அதே போல சூழலின் அழகை ரசிப்பது எவ்வாறு என்பதும் தெளிவுபடுத்தப்பட்டது. So we just completed our first journey by bike. We came from Kilinochchi to Iranamadu tank, which is where we are now. And on the way we actually stopped at the Iranamadu river. So that was the 4th largest river in Sri Lanka. மதிய உணவை பெற கிளிநொச்சி பாதுகாப்பு தலைமைத்துவத்துக்கு சென்ற எமக்கு மரஞ்செடிகளில் நிறைந்த குளக்கரை தங்குமிடமாக அமைந்தது. We just got back to our camp from the Iranamadu tank. So it was a tiring ride. All of us, our legs hurt and everything hurts, but it was totally worth it because we feel so accomplished and we know that we increased our ecological handprint by doing this and we became stronger as a team. உலக சுற்றுலா தினமாக இந்த தினம் காணப்பட்டதால் அது யாத்திரர்களுக்கு விசேட தினமாக அமைந்தது. அன்று காலை யாத்திரர்கள் தாங்கள் தங்கியிருந்த சென்ட் தெரேசா சர்ச்சில் மரங்கள் நடும் வேலை திட்டத்தில் ஈடுபட்டார்கள். உலக சுற்றாடல் தினத்துக்காக
கிளிநொச்சி மத்திய கல்லூரியில் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சிக்கு சிரேஷ்ட யாத்திரர் நியூட்டன் அவர்களால் சூழல் தொடர்பாக சிறந்த விரிவுரையொன்று மாணவர்களுக்காக வழங்கப்பட்டது. அதன்பின் பாடசாலை மாணவர்களோடு இணைந்து கிளிநொச்சி நகரத்தில் மக்களை அறிவூட்டும் நிகழ்வு இடம்பெற்றது. அதில் அறிவூட்டல் ஊர்வலம் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டது. யாத்திரர்களுக்கான மதிய உணவு விஸ்வமடு ராணுவ முகாமில் வழங்கப்பட்டதோடு அன்று முழு நாளும் விஸ்வமடு பாடசாலை தங்குமிடமாக அமைந்தது. அது யாத்திரர்களுக்கு புதிய அனுபவமாக இருந்தது. Following our tree planting, the Dharmapuram police accompanied us to our destination that we are going to stay tonight. It is Kumaraswamipuram Tamil School. යාත්‍රාවේ 4 වෙනි දවස. ඉතින් අපි මේ උදෑසනින්ම සූදානම් වෙලා තියෙන්නේ පුදුකුඩිරිප්පු බලා යන්න. வழமை போல காலையில் உடற்பயிற்சியில் ஈடுபட்ட யாத்திரர்கள் புதுக்குடியிருப்பை நோக்கி செல்கின்றார்கள். யாத்திரர்களின் முதல் தங்குமிடம் தேராவில் குளமாகும். யாத்திரர்களுக்கு பல வகையான பறவைகளை காணக்கூடியதாக இருந்தது. As our first stop on our 4th day of Vaniyatra, today we've stopped at this beautiful lake, Theravikulam. And one of the most significant things of today is that the local teenagers, as you can see behind, have joined us as well in our journey. Basically, in the aim to bridge the gap between the Sinhalese and the Tamil. அதன்பின் புதுக்குடியிருப்பு வீதியில் யாத்திரை செய்யும் வழியில் உடையார்கட்டு மக்களை அறிவூட்டும் நிகழ்வு இடம்பெற்றது. We are here at Manjal Palam to have our breakfast. The Yatra team is now at Pudukudiruppu Central College, where we are hoping to conduct an awareness program for the children here. இது வன்னி யாத்திரையின் 5ஆம் நாள். இன்றைய நாள் பயணம் புதுக்குடியிருப்பிலிருந்து முல்லைத்தீவு நகரம் வரையாகும். இதன்போது முல்லைத்தீவு பிரதேச செயலகத்தின் பணியாட்களை அறிவூட்டும் நிகழ்வு இடம்பெற்றது. So today is day 5 of the Vaniyatra 2018. Today is actually World Ocean Day. Right now we are at the Mullaitivu District Secretariat, where we are holding an awareness campaign again about polythene use, food safety and environmental sustainability. So the Yatris are now in Mullaitivu town, and what we are doing is we are having a public awareness campaign to focus on the detrimental issues with using plastic and polythene. So we are also having a street drama performance that will also focus on these two factors, and what we are trying to do is to try to make the public more aware and to reduce the amount of polythene that goes into the environment. அதேபோல முல்லைத்தீவு மக்களை வெளிப்பூட்டுவதற்காக யாத்திரர்கள் வீதி நாடகம் ஒன்றை நடித்தார்கள். Following a long day of workshops and dramas, here we are at Nandikadal after a really tough bike ride due to the winds. And now we're learning about the biodiversity of this beautiful place. And we were lucky enough to witness 2 crocodiles, and we were taught about its habitat and the way it lives and how it catches its prey. வன்னி யாத்திரையின் 5வது நாளான இன்றைய மாலை பொழுதில் நந்திக்கடல் களப்பு பிரதேசத்தில் பல்லின மிருகங்கள், தாவரங்கள் தொடர்பாக கற்றுக்கொண்டார்கள். இன்று யாத்திரர்கள் மடவாளசிங்கட் குளத்துக்கு அருகில் அமைந்துள்ள லேக் வியூ பார்க்கில் இரவை கழித்தனர். So today is the 6th day of Vaniyatra 2018, and the Yatris are near a lake called Madavala-Singhakulam, which is inside the Mullaitivu forest. So it is a very peaceful and serene environment, as you can see. வன்னி யாத்திரையின் 6ஆம் நாள் குளத்துக்கு அருகில் சூரிய நமஸ்காரத்தோடு தமது பயணத்தை ஆரம்பித்தார்கள். அதேபோல மரங்களோடு மௌனமான ஒரு தொடர்பாடலில் ஈடுபடுவதற்கும் யாத்திரர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. பறவைகள், வண்ணத்து பூச்சி போன்றவை பற்றி கற்றதோடு
வழியில் இருபுற சூழலிலும் பல்லுயிர்கள் தொடர்பாகவும் அறிய வாய்ப்பு கிடைத்தது. வன்னி யாத்திரையின் 7ஆம் நாள் பயணம் நெடுங்கணியிலிருந்து புளியங்குளம் வரையாக அமைந்தது. இப்பயணத்தின் போது யாத்திரர்கள் புதிய தாவர வகைகளை அடையாளம் கண்டனர். அதேபோல தொடர்பாடல் திறமைகளையும் வளர்த்துக் கொள்ளும் செயற்பாடுகளிலும் ஈடுபட்டனர். அத்தோடு கடந்த நாட்களில் யாத்திரையினூடாக மேற்கொண்ட செயற்பாடுகள் தொடர்பாக யாத்திரர்களின் கருத்துக்கள் கேட்கப்பட்டன. So today is day 8 of Vani Yatra 2018 and it is actually our last day of cycling, which is very sad. So we're in Puliyankulam at the police station, and what we're going to do is we're going to start making our way towards Vavuniya, which is our final destination. வன்னி யாத்திரையின் 8ஆம் நாளான இன்று எமது பயணவழி புளியங்குளத்திலிருந்து வவுனியா வரையாகும். இதன்போது யாத்திரர்கள் வவுனியா பஸ் நிலையத்தில் மக்களை விழிப்பூட்டும் நிகழ்வில் ஈடுபட்டனர். யாத்திரை நிகழ்ச்சியின் பிரதான ஆலோசகரான திருமதி காஞ்சனா அவர்களால் சூழலின் அமைப்புகள் மற்றும் கவர்ச்சிகரமான தாவரங்கள் தொடர்பாக யாத்திரர்களுக்கு அறிவூட்டப்பட்டது. இறுதியாக வன்னி யாத்திரையில் கலந்து கொண்ட யாத்திரர்களின் கருத்துக்களை ஆராய்தல் மற்றும் எதிர்காலத்தில் மேற்கொள்ள உள்ள விடயங்கள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டன. அதன்போது யாத்திரர்கள் சூழல் பாதுகாப்பு தொடர்பாக தாம் கற்றுக்கொண்ட விடயங்களூடாக மக்களை விழிப்பூட்டுவதாக கூறினார்கள். அதன்பின் மதிய உணவோடு வன்னி யாத்திரை 2018 நிகழ்ச்சி முடிவடைந்தது.